சே எரிச்சலாக வருது. நம்ம மட்டும் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். நல்லா அவியெல்லாம் ஜாலியாக ட்ரெயினில் போவாவே. ஏய் சஞ்சனா, உன் ஃபோனில் இருக்க அந்த ஃபோட்டோவெல்லாம் எனக்கு கொஞ்சம் அனுப்பிடி. இரு இரு, இன்னும் நான் ஒன்றும் ஒரு ஃபோட்டோவையும் செக் பண்ணல. எந்த ஃபோட்டோவிலலாம் நான் அழகாக இருக்கேனோ அந்த ஃபோட்டோவை மட்டும் உனக்கு சென்ட் பண்ணுவேன். மற்ற ஃபோட்டோவெல்லாம் நான் அழிச்சிருவேனே. ஏய் சஞ்சனா, அப்படிலாம் பண்ணாதவே. எல்லா ஃபோட்டோவையும் அனுப்பு. நீ நல்லா இல்லாத ஃபோட்டோவெல்லாம் வேணா நான் அழிச்சிடுறேன். வேற நான் நல்லா இருக்க ஃபோட்டோவையும் சேர்த்து நீ அழிச்சிட்டேன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஆஹா, எல்லா ஃபோட்டோவையும் அனுப்ப மாட்டேன். நான் எதுல நல்லா இல்லையோ அதை மட்டும் அழிச்சிட்டு மற்ற ஃபோட்டோஸ்லாம் அழகாக இருக்க ஃபோட்டோவில் மட்டும் தான் நான் அனுப்புவேன். ஏய் சஞ்சனா, அப்படிலாம் பண்ணாதவே. எல்லாத்தையும் அனுப்பு. அப்புறம் நீ எல்லா போட்டோவையும் ஸ்டேட்டஸ்ல வைப்ப. அதுல நான் ஒன்றரை கண்ணு டோரியான்ற மாதிரி கண்ணை வச்சிருப்பேன். அப்புறம் அவ்வளோ என்னை கிண்டல் பண்ணுவாவ. தேவையா? எல்லா கும்பல்லையும் நம்மளே மாதிரி ஒரு ஆள் இருக்கும் போல இருக்க. நீங்க எதுக்கு வருத்தப்படாதீங்கக்கா. உங்க பிள்ளைய பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. அதனால நீங்க எதையும் போட்டு யோசிக்காம பத்திரமா ஊரு போய் சேருங்க. நாங்க பின்னாடியே வரோம். சரிக்கா. அப்ப நான் போன வச்சிரட்டுமா? சரி, நீங்க போன வைங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க அம்மா தான் போன் பண்ணியிருக்காவ. நீ எதுக்கு வருத்தப்படாத. என்ன ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. சரி ஆண்டி. இந்தா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இனிமே நம்மளும் கிளம்ப வேண்டியதுதான். இல்ல நான் இங்கே எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அவனும் ரூம்ல ஏதாவது போட்டு வச்சிருக்கானு பார்த்து எடுத்துட்டு வாங்கலாம். அவங்க 2 பேரும் அங்கதான் போனாங்க. அவங்களே எடுத்துட்டு வர சொல்லுங்க வரும்போது. இனிமே ரூமை பூட்டிட்டு எல்லாத்தையும் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அவங்களே எடுத்துட்டு வர சொல்லுங்க. அவனுங்க ரூமுக்கு போலையா, வெளியே எங்கேயும் உள்ள போனானுவே. கீழே கடைக்கு போறோன்னு சொல்லிட்டு. ஆமா சஞ்சனா, சஞ்சய் அப்படிதான் சரணத்தான கூப்பிட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு. வா கடைக்கு போலான்னு. இப்ப என்னத்துக்கு கடைக்கு போனாங்க? அதான் மாமா வரலன்னு சொல்லிட்டாங்கல்ல. இனிமே நம்ம தானே கார் எடுத்துட்டு போனோம். அப்புறம் எதுக்கு இவங்க இப்ப கடைக்கு போனாங்க? ஒருவேளை கார்ல வச்சு சாப்பிட ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கு போயிருப்பாங்களோ என்னமோ. ஆமா, அப்ப அதுக்கு தான் எதுக்கும் பேர்பண்வலா இருக்கும். நேரம் காலத்தோடி நம்மளும் கிளம்பணும்னா சீக்கிரமா ஊர் போய் சேரலாம். காலையில விடிஞ்சதும். இந்த பயிலுவலுக்கு அந்த அக்கறை இல்லையே. ஏமா திட்டாத, வந்துட்டோம். இல்ல அப்படி 2 பேரும் எங்க போனீங்க கடைக்கு? இது என்ன தவளவும்? ஸ்வீட் பழங்கள் தான் கார்ல போகும்போது சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமா, இது என்ன பேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? யாருக்கு இது? எனக்கு தான் வேலையா இருக்கு. சரி இந்தாங்கம்மா, உங்களுக்கு எல்லாம் ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் உருகிறோம், வச்சுலாம் சாப்பிட முடியாது. இதை சீக்கிரம் சாப்பிட்டுருங்க. ஐஸ் என்னால இப்ப ஐஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்க முடியாது. நீங்கள் போய் சாப்பிடுங்க. நான் வேற ஏதாவது எடுத்து வைக்க வேண்டியிருக்கா என்னன்னு பாக்கேன். கொடுங்க எங்களுக்கு கொடுங்க. இந்த ஐஸ் தின்னு அலையாத. அந்த ரூம்ல போய் ஏதாவது கிடக்கான்னு பாத்துட்டு வரேன். சரித்த. அங்க எதுவும் பெருசா கிடக்காதுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் பாத்துட்டு வந்துடுறேன் ஐயா. சரி பாருங்க. பரவாயில்ல, ஐஸ் வாங்குறதுக்கு தான் போயிருக்கானுங்க. இந்த சோனி ஐஸ் இது உனக்கு தான். இல்ல வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். அட சாப்பிடு, இது உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அதான் நாங்களாம் சாப்பிடுவோம்ல. நாங்க சாப்பிடும்போது நீ மட்டும் சாப்பிடாம இருந்தா நல்லாவா இருக்கும்? பரவாயில்ல, வாங்கிக்க, கூச்சப்படாத. இந்த சாக்லேட் இதுவும் உனக்கு தான். சரணி அங்க கொஞ்சம் பாரு. இல்ல எனக்கு சாக்லேட்லாம் வேண்டாம். அட என்ன, அங்க மட்டும் பெரிய ஐஸ்கிரீம் டப்பாவா இருக்கு, சாக்லேட்லாம் போகுது. எங்களுக்கு அதானே, எங்களுக்குலாம் சாக்லேட் தரல. அட உங்களுக்கும் இருக்குமா? தாரேன். சோனி வாங்கிக்க, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தது. இல்ல வேண்டாம், ஐஸ்கிரீமே நிறைய இருக்கு. நான் இதுவே ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட மாட்டேன். சரி சாக்லேட் அப்போ அப்புறம் சாப்பிடு. ஆமா, அந்த பேக்கும் உனக்கு தான். உனக்கு ஏதாவது போட்டு திங்ஸ் வச்சுக்கணும்னா அந்த பேக்ல போட்டு வச்சுக்க. இல்ல பேக்லாம் எனக்கு எதுக்கு? உங்க அக்கா தான் வாங்கி தர சொன்னா. இதை வச்சுக்க, இந்த பேக் ஏதாவது நீ திங்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு தேவைப்படும்னு சொல்லி. சரி. இந்த பேக்குள்ள நிறைய சாக்லேட்லாம் கிடக்கு. உனக்கு வேணுன்றப்ப எடுத்து சாப்பிட்டுக்கன்னு. ஹே வாண்டு, இந்தா உனக்கு சாக்லேட் நல்லா அந்த படி கொண்டாங்க. வாண்டு, வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்படியா? எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே. எப்பயும் போல அளவுதான் இருக்கியா வாய். இருக்கட்டும். இந்தா சட்னி எப்படி உனக்கு சாக்லேட். தேங்க்ஸ்ல சஞ்சய். சரி சீக்கிரம் ஐஸை சாப்பிட்டு முடிங்க, நம்ம கிளம்ப வேண்டியதுதான். சரண்கிட்ட நான் வேற ஒன்றும் சொல்லலை. மெசேஜில் ஒரு பேக் மட்டும் அவளுக்கு வாங்கி கொடுன்னு மட்டும் சொன்னேன். அதெல்லாம் சரின்னு சொன்னான். ஆமாம், வேற அவள் அதை கவர்லேயே தூக்கிட்டு அலையணும். பேக்குன்னா அவள் பாட்டுக்கு பேக்கில் எந்த திங்ஸ்னாலும் எடுத்து வச்சுட்டு தோல் ஷோல்டரில் மாட்டிட்டு அவள் பாட்டுக்கு வச்சுட்டு ஓரமாக இருந்துப்பா. ஆமாம், அதுக்கு தான் சொன்னேன். அப்போ சோனி எனக்கு கொஞ்சம் கழிச்சு மெசேஜ் பண்ணுறாளான்னு பார்ப்போம். இப்போ அவள் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கா, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கா. கோவத்தில் இருக்கான்னு நினைக்கேன். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மகிட்ட அவள் சொல்லே இல்லை. சொன்னால் தானே நமக்கு தெரியும். என்கிட்ட சொல்லிட்டு போகும்போதாவது நான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கணும். நான் சொல்லாம விட்டுட்டேன். அந்த குட்டி பிள்ளைய தூக்கிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு அலைஞ்ச பத்தியே அதுல மறந்துட்டேன். சரி விடுங்க, இனிமே அதை பத்தி யோசிச்சு என்ன பண்றது? நடந்து போச்சு. நம்ம காலையில போய் இறங்குறதுக்குள்ள அவியலும் வந்து இறங்கிடுவாங்களா இருக்கும். சரி, நாளைக்கு வேற ரிசல்ட். ஆமா, சோனி அதுலயே பாதி பயந்து பீதியில இருப்பா. இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரியாணி. பெரிய பொண்ணு அங்க பாரு, சாப்பாடு வந்துருச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பிரியாணி. இல்லை, இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமாக சாப்பாடு இல்லலா, மதியமும் சாப்பிடல. நம்ம அங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா நேரா படத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பறக்க எதுவுமே சாப்பிடல. ஆத்திர அவசரத்துக்கு திங்கையும் ஒன்றும் வாங்கி வைக்கல. சரி ட்ரெயினில் வர்றதையாவது வாங்கலான்னு பார்த்தா அதையும் வாங்க விட முடிய போல இருக்கே. இல்லை, லெச்சு இருக்க நிலமையில இப்போ ஏதாவது சாப்பிட மனசு வருமாளா?
அவியிலே ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காவ. இந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும் வாங்குவோமான்னு கேட்டேன்னா அவிய என்ன நினைப்பாவ? நம்ம பிள்ளையை அங்கே விட்டுட்டு வந்திருக்கோமே, இவ்வளோ சாப்பாடுன்னு அலையாவன்னு நினைக்க முடியாவ. என்ன அனாமத்தாவா விட்டுட்டு வந்திருக்கு இப்ப அவளா தானே இறங்கி போனா, இப்ப பத்திரமா தானே இருக்கா. அதான் அந்த பொம்பளை நல்லா தானே பாத்துக்கிடுது. கார்ல இப்ப அவியெல்லாம் கிளம்பியிருப்பாவ, நம்ம கூட வந்துகிட்டு இருப்பாவ. அவளாம் நல்லா வயிற்றுக்கு தின்னுட்டு எடுத்துட்டு தான் வருவா பேரு. நம்ம தான் கொலை பட்டினியில போய்கிட்டு இருக்கோம். அங்க இருக்க பிள்ளைல அந்த ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடல, 2 3 பாப்கார்னை தின்னதோட சரி. அதுவெல்லாம் அங்க பசி மயக்கத்துல கிடக்கும். என்னத்தையாவது வாங்கி கொடுத்தாதான் கொஞ்சமாவது தெம்பா இருக்கும் அந்த பிள்ளைகளு. ஆமா பெரிய பொண்ணு உமா சொல்றதும் சரிதான். ஏதாவது 2 சப்பாத்தியாவது வாங்கி ஆளுக்கு 2 தின்னாதான் கொஞ்சம் கெதியா இருக்கும். இல்லைன்னா தூக்கமே வராது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்குனாதான் காலையில எந்திக்கும் போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எப்படியும் காலையில அவியலும் வந்துருவாவில்ல, திருச்செந்தூர்ல பிடிச்சி நம்மளும் போகும்போதே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம். சரிதான், லட்சுக்கிட்ட கேட்கணுமே. இந்தா உங்க மைனியை கேட்க சொல்லு. இட்லி பூரி பொங்கல் சப்பாத்தி பிரியாணி. என்னலாம் அவ்வளோ இருக்கும், வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டோ? ஆமாம் மைனியா, சின்ன பிள்ளைலாம் அங்கே சாப்பிடாம அடக்காவல்ல. நம்மளும் ஒரு 2 சப்பாத்தியாவது வாங்கி ஆளுக்கு 2 தின்னுட்டு தூங்கினோன்னா காலையில் எழுந்திரிச்சு வேற ஊருக்கு போய் சேரதுக்கு அப்போ தான் கொஞ்சம் தெம்பு இருக்கும். 2 சப்பாத்தி வாங்குவோமாடே ஆளுக்கு 2. அம்மா சின்ன பிள்ளைல யாருமே சாப்பிடல, நீங்களே வாங்கி சாப்பிடுங்கடே. எனக்கு எதுவும் வேண்டாம். லட்சு என்ன இப்ப நீங்க ஒன்றும் வேண்டான்னு மூஞ்சி எப்படி தொங்க போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கிறதுனால தான் நாங்களும் இப்ப சாப்பிட்றதுக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளை என்ன எங்க அனாமத்தை விட்டுட்டு வந்த மாதிரிலாம் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பிள்ளை பத்திரமா தானே வந்துகிட்டு இருக்கா. இருந்தாலும் உமா எனக்கு மனசே கேட்கல, அந்த பிள்ளையை இப்படி இந்த நேரத்துல விட்டுட்டு வந்திருக்கோமேனு. வேணும்னா விட்டுட்டு வந்தியே, அவளா இறங்கி பெய்தானே ட்ரெயினை விட்டுட்டா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நல்ல நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருந்ததுனால பத்திரமா கூட்டிட்டு வராவ. அப்படி இல்லைன்னா தான் நம்ம வருத்தப்படணும். ஆமா லட்சுமி, நீ சும்மா தேவையில்லாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. இல்லக்கோ இருந்தாலும் மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. இட்லி தோசை பூரி சப்பாத்தி பிரியாணி. நீங்களும் வாங்கி சாப்பிடுங்கக்கோ, பிள்ளைகளுக்கும் 2 வாங்கி கொடுத்துருங்க. என் முவ சந்தியாவும் பின்னாடி தான் இருக்கா. காசு வேணா நான் அப்புறம் தாரேன். பேக்ல தான் பர்ஸை வச்சுட்டேன், அதுக்குள்ள தான் இருக்கு. எப்பயும் சட்டைக்குள்ள வைப்பேன், அதுக்குள்ள வச்சுட்டேன். காசெல்லாம் நான் வச்சுருக்கேன்க்கோ, நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களாம் 2 சாப்பிடுங்களா. சாப்பிடலாம் சாப்பிட்டா மட்டும் இப்ப என்ன ஆயிர போகுது? இப்ப நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால மட்டும் என்ன ஆயிர போகுது? உங்க சோனி மோவா பறந்து வந்து உங்க மடியில இப்ப உட்கார்ந்துருவாளோ? சாப்பிட்டுட்டு தெம்பா இருப்பீங்களான்னா சோறு வேண்டாம் கீறு வேண்டாம் நீட்டு. லட்சுமி உன் போனதான் அடிக்கி. ஐயோ என் போனதான் அடிக்கா? இந்த மனசெல்லாம் போட்டிருக்காரு. ஐயோ இந்த மனசு இப்ப போன் பண்ணியாரு, நான் இவர்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? இல்ல பிள்ளைகளை பத்தி கேட்டா என்னடா சொல்ல நானு? இக்கோ சொல்லுங்க, இப்படி வந்துகிட்டு இருக்கா பத்திரமா அப்படின்னு சொல்லுங்க. எதுவும் சொல்ல மாட்டவ தண்டபாணி என்ன? இல்ல லட்சுமி அப்படி எதுவும் சொல்லிவிடாத. சொன்னா அவ்வளவுதான், தண்டை ஆடாடுன்னு ஆடி போடுவான். உள்ள சொல்லி அல்வனே சொல்லிட்டு அடக்காத. பிள்ளை எல்லாம் நல்லா தான் இருக்காவே, எல்லாம் பத்திரமா வந்துகிட்டு இருக்கோன்னு சொல்லு. ஆமாக்கா அப்படிதான் சொல்லணும்னு பார்க்கேன். இல்லைன்னா பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டோம்னா அவ்வளவுதான். காலையில நம்ம இறங்கவும் தான் அவியெல்லாம் இறங்கி வந்துருவாவல்ல, அந்த நேரத்துல பிள்ளைய கூட்டிட்டு போயிடலாம் என்ன? அப்படிதானே? அப்புறம் என்னத்துக்கு போட்டு இவர்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னே? வேற நம்மள என்ன நினைப்பாரு? இவ்வளவு நம்பி பிள்ளைய அனுப்புனதே பெரிய தப்பா போச்சேன்னு சொல்லுவாரு என்ன? ஆமா கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவாவே யாரா இருந்தாலும். சரி லட்சுமி அக்கா போன அட்டன் பண்ணுங்க. தண்டபணியனே ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்காவ பாருங்க. ஐயோ எனக்கு கையும் உடம்புக்கு காலும் உடம்புக்கு எல்லாம். நீங்களே யாராவது பேசுறீங்களாளா? நான் வேணா தூங்கிட்டேன்னு சொல்லுங்க. அது 8 மணிக்கே தூங்கிட்டாவன்னு சொன்னா யாரு நம்புவா சொல்லுங்க? இல்ல எனக்கு பேச பயமா இருக்கே. ஏக்கோ நீங்க எடுத்து பேசுங்க, சாதாரணமா பேசுங்க உங்க பாட்டுக்கு. வேற நீங்க இப்ப எடுக்கலனாலோ இல்ல வேற யாரோ பேசினாலும் அவங்களுக்கு சந்தேகம் வரும். நீங்க பாட்டுக்கு எடுத்து எப்பயும் போல அப்படியே நார்மலா பேசுங்க. அவிய வேற போனெல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னாவில்ல, சரி பண்ணிட்டாவ போல இருக்கு. நீங்க அதை அப்படியே கேட்குற மாதிரி விசாரிச்சுட்டு அப்படியே பேசுங்க. ஆமா நீ சொல்றதுதான் சரி. இந்த பேசுங்க. ஹலோ எங்க என்ன பண்றீங்க? எம்மா போன் எடுக்க இவ்வளவு நேரமாம்மா? இல்லங்க போன பேக்குக்குள்ள வச்சுட்டேனா, தொலைச்சிடப்படாது பத்தியில ட்ரெயின்ல தூங்கிட்டேன்னா அதனால பேக்குக்குள்ள வச்சிருந்தேன். அதான் நீங்க போட்ட அப்புறம் சத்தம் கேட்டுதான் எடுத்திருக்கேன் பையன். எடுத்து அதை எடுக்கிறதுக்குள்ள நேரம் ஆகி போச்சு. என்ன பண்றீங்க? சாட்டியலா ஏதாவது? என்ன தூங்கலையாக்கா நீங்க? மணி என்ன 8 தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன தூக்கம்? சரி சாப்பாடு உடம்புடிக்கு போன சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தோம்ல, அதை வாங்கிட்டு அப்படியே பரோட்டாவும் ஒரு 4 வாங்கிட்டு வந்தேன். இனிமே இதான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு பொறுமையாக தூங்க வேண்டியது தான்.
நீங்கள்வெல்லாம் இல்லைன்னதை எனக்கு தூக்கமே வராண்டங்கு. பிள்ளைகள்லாம் எங்க தூங்கிட்டாள்வலா முழிச்சிருக்காள்வலா? ஆ பிள்ளைகளா பிள்ளைகளுவ முழிச்சுதான் அடக்காளுவே. இந்த இனிமேதான் அவளுக்கும் வயிற்றுக்கு இந்த சப்பாத்தியாவது 2 வாங்கி கொடுக்கணும். இன்னும் ஒன்றும் வாங்கலை. நாங்களே அவசர அவசரமாக வந்து ட்ரெயினை பிடிச்சோமா, அதனால ஒன்றும் வாங்கலை. இந்த ட்ரெயினுக்குள்ளே சாப்பாடெல்லாம் வரும்ல, அதில் வாங்கி கொடுத்துக்கிடலான்னு இருந்தேன். நீ ட்ரெயின் ஏற வர்றதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கணும். அங்கே எங்கேயாவது ஹோட்டலில் அங்கேனா கொஞ்சம் சாப்பாடுவே நல்லா இருக்கும். ட்ரெயினில் வர்றது நல்லாவா இருக்கும்? அதை இதை வாங்கி கொடுத்துக்கிட்டு உடம்பை கெடுத்துட்டு அடக்காத பிள்ளைகள. சரி வேற வழி இல்லைங்க. இன்னத்தையாவது வேற வயிற்றுக்கு ராத்திரி வாங்கி கொடுத்தா தானே முடியும். அப்பதானே வேற தூக்கம் வரும் பிள்ளைகளுக்கு. இந்த இனிமேதான் வாங்கி கொடுக்கணும் பார்த்துக்கிடுங்க. சரி சரி, பார்த்து பத்திரமா வாங்க. என்ன நீங்கள் இன்னைக்கும் கிளம்பாமல் அங்கே தான் கிடப்பீங்களோன்னு நினச்சேன். பரவாயில்லையே, கிளம்பிட்டீங்கள. ஒரு வழியாக ஊருக்கு வரணுன்ற எண்ணம் வந்திருக்கு. சரிங்க, இங்க ஒன்றும் கேட்க முடியுங்க. எதா இருந்தாலும் காலையில ஊருக்கு வந்தப்புறம் பேசிக்கிடலாம். சரி நான் வைக்க என்ன? சரி சரி, வை வை. பிள்ளைகள் பார்க்காம நமக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நாளைக்கு எப்படியும் பிள்ளைகள் வந்துருவாளுவே. அம்மா எப்படியே என்னத்தையே சொல்லி போன வச்சாச்சப்பா. நாளைக்கு காலையில நம்ம இறங்கணும், அதுவளும் வந்துட்டுனா நல்லா இருக்கும். வந்துருவா வருத்தப்படாதீங்கக்கோ. சரி நீங்களாம் இல்லை இருங்க. நான் போய் அந்த சப்பாத்திக்காரன் எங்க போனான்னு பாக்கேன். பார்த்து ஆளுக்கு 2 சப்பாத்தியை வாங்கி சாப்பிட்டு தூங்குவோம். போய் பாரு பாரு. ஒரு தேவி போட்டு தரவா உன் வீட்டில் வந்து தங்க பின் தோழியை நானும் வர பாருங்க, 2 பேரும் இப்ப வாயை முடிக்கிட்டு அமைதியா வரலன்னு வைங்களாம், வண்டியை கொண்டு எங்கன்னா விட்டுருவேன், பாத்துக்கிடுங்க. உங்களுக்கு பொறாம சஞ்சயனா, அதனாலதான் நாங்க பாடுறத பார்த்து இப்படி பொறாம பிடிச்சு இப்படி சொல்றீங்க. எப்படியோ நல்ல வேலை பாட்டை நுப்பாட்ட சொல்லிட்டாங்க. இல்லைன்னா கார்ல இருந்து குதிச்சிடலாமான்னு இருந்துச்சு. காதுல என்னமோ ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி எப்படி பாடுதுவே 2 உட்கார்ந்துக்கிட்டு. நம்மளாலதான் முடியல கேட்கறதுக்கு. கடவுளே, எப்படின்னா சீக்கிரமா ஊர் கொண்டு போய் சேர்த்துரு கடவுளே. நான் எப்படின்னா கொஞ்ச நேரமாவது தூங்கிடணும். தூங்குறேன்னா இதுவே சங்காத்தத்தெல்லாம் நமக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏய் சஞ்சய், சும்மா கிண்டல் பண்ணாதல. நாங்க நல்லா தானே பாடிட்டு இருந்தோம். நீ ப்ளே பண்ணிட்டு இருந்த அந்த சாங், அதை நாங்க ஹம்மிங் பண்ணிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு அதுல பொறாம. நான் இனிமே நீங்க சொல்ற பாட்டெல்லாம் போட மாட்டேன். நானா ஏதாவது எனக்கு விருப்பப்பட்ட பாட்டை போடுவேன். நீங்க கேட்கறதா இருந்தா கேளுங்க, இல்லாட்டினா சும்மா இருங்க, தூங்குங்க. சும்மா அந்த பாட்டை மாத்தி இந்த பாட்டு மாத்திரலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. சொல்லிட்டாமா, நான் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுவேனா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேனா? ஆனா சரணத்தா இருக்காங்கல்ல, அவங்க சாங் ப்ளே பண்ணுவாங்க. நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேம்மா. சரணத்தா அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் தூங்க போறேன். ஏது இது பாட்டா? இந்த பாட்டுக்கு எங்க பாட்டு எவ்வளவோ தேவலாம். இப்படி குத்து சாங்கா போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டினாதான் தூக்கம் வராது எங்களுக்கு. இல்லாட்டினா தூங்கிட்டோன்னு வையன் அவ்வளோ பரலோகம் போக வேண்டியதுதான். கோயிந்தா கோயிந்தான்னு. எங்களுக்கு தூக்கம் வரக்கூடாதுன்னா இப்படி சாங்கா தான் நாங்க போட்டு கேட்கணும். நீங்க அமைதியா வாங்க சொல்லிட்டேன். 2 பேரும் சும்மா இருங்க. அவங்கள ஒழுங்கா வண்டியை ஓட்ட விடுங்க. வேற ஒழுங்கா வீடு போய் சேரணுமா வேண்டாமா? அம்மா நாங்க ஒண்ணும் பண்ணலமா. மொக்க மொக்க பாட்டா போட்டுக்கிட்டு இருக்க அந்த சஞ்சய். அதான் கொஞ்சம் நல்ல பாட்டா வைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்ல அதை அவன் சொல்லியாம்ல, அப்பதான் தூக்கம் வராம இருக்கும், வண்டி ஓட்ட முடியும்னு. அதனால அவன் என்னமோ ஓட்டிட்டு போறான். வண்டியை ஓட்ட விடுங்க அவனை முத. நீங்க உங்க பாட்டுக்கு தூங்குங்க, நேரம் ஆயிருச்சுல்ல. வயிற்றுக்கும் ஒன்றும் வேண்டாம் அவ்வளோ வரும். அப்புறம் என்னத்துக்கு அவ்வளோ முடிச்சு கிடக்கிய, தூங்குங்க. சரிம்மா. பள்ளிக்கூடத்துல நாங்க பழுத்த பிஞ்சுங்கதான், உன்னை பார்த்ததில்ல லேசா கொதிக்கும் நெஞ்சுங்கதான். ஐயோப்பா கடவுளே, முடியல சாமி. இதுவெல்லாம் பாடும்போது இவ்வளோ கொடூரமாக இருக்க. அப்போ நம்மளும் பாட்டு பாடி ஆடிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோன்னு பாடுவோமே, அதுவும் இப்படி தான் இருந்திருக்குமோ கேவலமா? இதுவை பாடும்போது இவ்வளோ கேவலமாக இருக்குன்னா அப்போ நம்ம பாடும்போது எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கோம். சே, எல்லாம் அரக்குங்களா இருக்கு. மொக்க பாட்டா போட்டு நம்மளை சாவடிக்குதுவே. ஒன்றத்துக்கும் நம்ம டேஸ்ட் இல்லை. அடே பியாதியில் போவான், இவனுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? வண்டியை மெதுவா ஓட்டு, வேகமா ஓட்டாத. சரிம்மா. அட நாக்கு மூக்கு நீளமான அழகு புள்ள, ஜும்கு சிக்குன். ஹே நல்லா வேலை கிளின்டன் கண்ணில் பாடவே இல்ல, ஜும்கு சிக்குன். இல்ல சஞ்சய், நீ என்ன பாட்டு வேணாலும் போட்டுக்கல, தயவு செய்து பாட மட்டும் செய்யாதுல. பக்கத்துல இருந்து கேட்க முடியல, எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்கு. அப்படி சொல்லுங்க சரணத்தா. நாங்க பாடுனதுக்கு அவன் என்னென்ன சொன்னா, இப்ப அவன் பாடுறது எவ்வளவு கேவலமா இருக்கு. அவன் போட்டுக்க பாட்டையும் பாருங்க. பாட்டுலாம் ஓகே தான், சும்மா கேட்க நல்லா தான் இருக்கும். அதனால நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க. ஆனா அவன் பாடுறத கொஞ்சம் சகிச்சுக்க முடியல. நான் சொல்லிட்டேன், இனிமே பாட வேண்டாம். சூப்பர் சிங்கர் மாதிரி செலிபிரிட்டி ஆக வேண்டிய என்னைய பாட விடாம நீங்களாம் தடுக்கிறீங்க. எப்பா ராஜா, தயவு செய்த வாயை மூடுறா. அப்படின்னா நாங்க இந்த தமிழக மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்யறோம்னு அர்த்தம். அங்க போய் பாடிக்கிட்டி தொலைஞ்சிடக்கூடாதுல்ல. நீ தயவு செய்து ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு.
பாட்டே கிடைக்கலையா? இப்பதான் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல பையன் நினைச்சோம். அதுக்குள்ள இந்த மாதிரி சாங்கெல்லாம் போட்டு கடுப்பேத்துது. பசங்கனாலே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. தயவு செய்து பாட்டை நிப்பாட்டுனா நல்லா இருக்கும். இல்ல சஞ்சய், என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? என்னன்னு தெரியலம்மா, கார் ஸ்டாப் ஆயிருச்சு. இல்ல என்ன சொல்ற? வண்டி என்னன்னு தெரியலம்மா, எடுக்க மாட்டேங்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுமா. சரி இறங்கி என்ன ஏதுன்னு ஒழுங்கா செக் பண்ணி பாரு. ராத்திரி பொம்பளை பிள்ளைல வச்சுக்கிட்டு இங்க ராத்திரி இருட்டுக்குள்ள என்ன பண்றது? சீக்கிரம் பாரு என்ன ஏதுன்னு. ஐயோ போச்சா, வண்டி வேற ஒரு ரிப்பேரா வழங்கிரும். கால்குள்ளே நீங்களா இருங்கம்மா, நானும் சரணம் என்னன்னு பாக்குறோம். என்னன்னு சீக்கிரம் பாரியா. என்ன நேரமும் தெரியல நமக்கு, இப்படி ஆகிட்டு இருக்க ஒவ்வொன்னா தடங்களா. மச்சான்ச்சி, என்னாச்சுன்னு தெரியல மாப்பிள்ள இந்த காருக்கு, பார்த்தாதான் தெரியும். பெட்ரோல்லாம் ஃபுல்லா இருந்துச்சா? பெட்ரோல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, இருந்தாலும் போற வழியில தான் நம்ம போட்டுக்கலாமேன்னு இருந்தேன். ஆனா இப்ப எதுக்காக நினைச்சுன்னு வேற தெரியல. பெட்ரோல்லாம் இப்ப கொஞ்சம் இருக்கு, வேற ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பாரு, சீக்கிரம் கிளம்பலாம். ராத்திரி நேரத்துல நம்ம வேற ஹைவே ரோட்ல நின்றுட்டு இருக்கோம், அதான் உள்ள லேடிஸ்லாம் இருக்காங்க. சரி இரு என்னன்னு பாப்போம். அவங்கள யாரையும் வெளியே வர சொல்லாத, எல்லாரையும் உள்ளே பத்திரமா இருக்க சொல்லு. சரி. என்ன பண்றது இந்த நேரத்துலன்னு பார்த்து நமக்கு மூணு வேலை செய்ய மாட்டேங்க. சே, இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த நேரத்துல இனிமே வண்டியை சரி பண்ணவும் முடியாது, மெக்கானிக்கும் இங்க யாரும் கிடைப்பாங்களோ என்னன்னு தெரியல. இப்போ என்ன பண்றது? ஹைவேல இனிமே யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும், வேற வழி இல்ல. ஆமா மாமா, திடீர்னு வண்டி நின்றுச்சு, நாங்களே எதிர்பார்க்கல. எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியல மாமா. சஞ்சய் கரெக்டா தான் ஓட்டிட்டு வந்தான், வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்புறம் எப்படி இப்படி ஆச்சு? அதான் தெரியல மாமா, இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது போல தெரியுது. சரி இப்போ சஞ்சய் எங்க அவன்கிட்ட கொடு, அவன் அங்க ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பாத்துட்டு நிக்கிறான் மாமா. சரி நான் ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறேன், நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேஃபா இருங்க. சரி மாமா. சஞ்சய், என்ன மாப்ள? மாமாக்கு கால் பண்ணி சொன்னேன் இப்படி வண்டி ஆயிடுச்சுன்னு. அவர் ஏதாவது ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவரு என்ன ஏற்பாடு பண்ணுவாரு? அவரு எனக்கு என்னன்னு இருப்பாரு அப்படியான்னு கேட்டுட்டு, மாமா என்னன்னா வண்டி கண்டிஷன்லாம் நல்லா தானே இருந்தது, வேற எதுக்கு நினைச்சுன்னு சொல்லி கேட்கறாரு. ஏதோ ஒழுங்கா ஓட்டாம சஞ்சய் எங்க கொண்டு இடிச்சிட்டானான்னு சொல்லி. கேப்பாரு நல்லா கேப்பாரு. நான் அப்படிலாம் இல்லை, நல்லா தான் ஓட்டினான், திடீர்னு தான் நின்றுச்சு அப்படின்னேன். அந்த சரி ஒழுங்கா பத்திரமா இருங்க, நான் கொஞ்சம் கழிச்சு கால் பண்றேன், ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டுன்றாரு. வேற ஏற்பாடுனா மறுபடியும் சென்னையில இருந்து வேற எதுவும் கார் பிடிச்சு அனுப்ப போறாரா என்ன? வண்டி கொஞ்சம் சிட்டிக்குள்ள போய் நின்று இருந்தா கூட ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு பார்த்து நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இங்க நடு ரோட்ல எல்லாம் நின்றுச்சு ஹைவேல, இப்போ நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா மாப்பிள்ள, அதான் கஷ்டமா இருக்கு. இனிமே ஹைவே ரோட்ல யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு கொஞ்சம் டோப் அடிச்சாவது ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். யாரும் ஹெல்ப் பண்ணுவான்னு தெரியலையே, வர்றவங்கலாம் ஸ்பீடா வர்றாங்க, ஸ்பீடா போயிடுறாங்களே. ஆமா அதான் பிரச்சனை. சரி இரு ஏதாவது கை கட்டி பார்ப்போம் நிக்காங்களான்னு. ஐயோ தெரியாதனமா வந்து இங்க மாட்டிக்கிட்டேனே கடவுளே. நேரா ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல போய் நின்னுட்டாங்க, வண்டியை தள்ளி ஓரமா விட்டுட்டு. இப்போ என்ன பண்ண போறதா இருக்காங்க பிளான்ல? எல்லாம் என்ன வண்டி எடுக்க முடியாதாமா? ஆமாம்மா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதான். ஏன் பெட்ரோல் இல்லாமயே வண்டி எடுத்துக்கிட்டு வந்தானுவலாம்? அதெல்லாம் இருக்கு போல இருக்கு, இன்ஜின்ல ஏதோ ஃபால்ட்டா இருக்குமோன்னு பேசிட்டு இருக்காங்க. அதை இவனும் சரி பண்ணிக்கிட முடியானுவலோ, மெக்கானிக் வந்து தான் சரி பண்ண முடியுமா? ஆமா அப்படிதான் போல இருக்கு, அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். ஐயே, இந்த ராத்திரி இந்த காட்டுக்குள்ள இந்த ரோட்ல யார் வந்து சரி பண்றதுக்கு வருவா மெக்கானிக்கு? எங்க போய் தேடவுனுல? ஐயோ, அப்ப ராத்திரி முழுக்க இங்க தான் இருக்கணுமா? நம்ம ஊருக்கு போக முடியாதா? நீ ஒன்றும் பயப்படாதம்மா, உன்னை பத்திரமா வீடு கொண்டு சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. இல்ல ஆண்டி, நம்ம இப்போ வண்டியில போனா தானே நம்ம காலையிலேயே ஊருக்கு போக முடியும், இல்லைன்னா லேட் ஆகும்ல, அதான். நீ ஒன்றும் பயப்படாதம்மா, அதெல்லாம் போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். எங்க போறது? வண்டி சரி பண்ணாதான் போக முடியும். இன்னைக்கு ராத்திரி முழுக்க இங்கே தான் கிடக்கணும்னு நினைக்கேன். வண்டி சரி பண்ண எப்படியும் காலையில தான் ஏதாவது பக்கத்துல விசாரிச்சு இனிமே மெக்கானிக்கை பார்த்து கூப்பிட முடியும். ஐயோ, நீ ஒன்றும் பயப்படாதம்மா இரு, நான் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஏற்பாடு பண்ணியாரான்னு கேட்டு பார்க்கேன். ஆமாம்மா, ஏதாவது ஃபோன் பண்ணி பேசு. அப்போனாலும் அங்கேருந்து ஏதாவது வண்டி பிடிச்சி அனுப்பி இல்லை மெக்கானிக்கை பிடிச்சினாலும் அனுப்பி விட்டாருன்னா சரி பண்ணி நம்ம போகலாம்ல. ஆமாம் அப்படிதான் பண்ணுமா இருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஃபோனில் போட்டு பார்த்தேம்மா, இது விழுப்புரம் காட்டுது. விழுப்புரம் பக்கமாக விழுப்புரம் ரோடா, ஏதோ ஹைவே ரோடு காட்டுது. ஆமாம், மேல்மருவத்தூர்லாம் தாண்டி திண்டிவனம் தாண்டி அந்த ரோட்டில் காட்டுது. ஐயே, இன்னும் நிறைய தூரம் போகணும்ல, இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் நடுக்காட்டுக்குள்ளெல்லாம் வந்து நின்றுட்டு இருந்த வண்டி. சரி இருங்க, உங்கள் அப்பனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கேன். அம்மா உள்ள காற்றே இல்லைம்மா, கொஞ்ச நேரம் நாங்கள் வெளியே இறங்கி நிற்கட்டுமாம்மா, கொஞ்சம் வெளியே காத்தாவது வரும். இல்லை ராத்திரி நேரத்தில் வெளியெல்லாம் போகப்படாதுல, அதுக்கு தானே அந்த பயிலுவை சத்தம் முடியானுவே, உள்ளே போய் உட்காருங்க, வெளியே வந்து பொம்பளை பிள்ளைகள் நிற்காதீங்கன்னு. இப்போ இருந்தாலும் எங்களுக்கு காற்றே வரலையே, அப்புறம் என்ன பண்ணுறது? சரண் விண்டோ கூட ஓப்பன் பண்ணாதான்னு சொல்லிட்டான். இல்லை காருக்குள்ளே யார் இருக்கா என்னன்னு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் கார் ஜன்னலெல்லாம் திறக்காதீங்கன்னு இருப்பாங்க. கதவெல்லாம் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருங்க, கொஞ்சம் நேரத்தில் வண்டி எடுத்துடலாம். ஏன்னா இது ஏசி கார் தானே, கொஞ்சம் கூலிங்காக தானே இருக்குது, சும்மா இருங்களா. சரியான டப்பா வண்டியாக இருந்திருக்கும் போல, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. இல்லை எல்லாம் ஒழுங்காக வண்டிக்குள்ளே இருங்க, நான் அந்த ஃபோனை மட்டும் பேசிட்டு வரேன். எங்க வண்டி நின்று போச்சாமே, உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னானோல? ஆமா ஃபோன் பண்ணனா, அவன் என்ன வண்டி ஓட்டுறவன் மோவே, இப்படி வண்டியை இப்படி ஆக்கி வச்சிருக்கான். எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அவனை ஒழுங்கா வண்டியை ஓட்ட சொல்லி, ஸ்பீடு பிரேக்கரு பள்ளங்கள்லாம் எல்லாம் பார்த்து கவனமா மெதுவா ஓட்டுனேன். அவன் வேகமா ஓட்டி தான் வண்டி இப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அவன் வண்டி நல்லா தாங்க ஓட்டுனா, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. வண்டி திடீர்னு தான் அப்படி நின்றுச்சு. இது எந்த இடம்? விழுப்புரம் பக்கமாக எங்கம்மா நிற்குதுன்னு சொல்லி அழுவேன். பொம்பளை பிள்ளைகளோட வச்சுக்கிட்டு ராத்திரி இந்த நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேங்க, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க.
ஏதாவது பண்ணுன்னா அந்த ராத்திரியில நான் என்னத்த பண்ணேன்? நீங்க விழுப்புரம் ரோடுங்கிய ஹைவேல எங்க நிக்கன்னு கூட எனக்கு தெரியாது. இப்ப நான் யாரை விட்டு என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஏங்க இப்படி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு இருக்க போறீங்களா இப்ப நீங்க? வேற நான் என்ன பண்ணேன்னு சொல்லு. விடிஞ்சாதான் ஏதாவது பண்ண முடியும். இப்ப ராத்திரியே ஏதாவது பண்ணுன்னா நான் என்ன பறந்தா வர முடியும்? எங்க நம்ம வீட்டு பிள்ளைகள் மட்டும் இல்ல, ஊரா விட்டு பிள்ளையும் ஒருத்தி இருக்கா. அவளையும் நான் பத்திரமா வீடு கொண்டு சேப்பேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நடுவுல ரோட்ல ராத்திரி இப்படி காரு நின்று போச்சுன்னு சொன்னா அவ என்ன நினைப்பாவங்க? காலையில கொண்டு போய் பிள்ளையை சேர்க்கலன்னா அவ பயந்து பேர மாட்டாவ. பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ என்னமோ பண்ணியாவேன்னு. நீ என்னத்துக்கு ஊரா விட்டு பிள்ளையெல்லாம் நீ வண்டியில கூட்டிட்டு போறான்னு தெரியல. எங்க அப்படி சொல்லாதீங்க. பத்தியா சொன்னா உங்க அம்மைக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. தேவைதான் நல்ல வீலுக்கு. சரி இப்படி ஆகும்னு நம்மளே எதிர்பார்க்கலாம்ல. வேற என்ன பண்றது? இப்போ நம்ம மட்டும் வை, நம்மள யாரும் தப்பு சொல்ல போறதில்ல. நம்ம பாட்டுக்கு இருந்து கூட நாளைக்கு கூட போவோம். இப்போ அந்த பிள்ளை நாளைக்கு காலையில வீட்டுக்கு போலன்னா அவ எல்லாம் கேள்வி கேட்பாவில்ல நம்மள தானே. உங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அதுக்கு தான் சொன்னேன். புரியுது. சரிங்க, இப்போ என்னதான் பண்றதா இருக்கியே? இனிமே என்ன பண்றது? ராத்திரி பூரா வண்டிக்குள்ள இருங்க, அப்படியே தூங்குங்க. விடியட்டும். விடிஞ்ச அப்புறமா பக்கத்துல அப்படி இப்படி விசாரிச்சு எங்கன்னா மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு பார்த்து வண்டியை கொண்டு போய் அங்க விட்டு சர்வீஸ் பண்ணி வேற எடுத்துட்டு போங்க ஊருக்கு. நான் தான் வண்டி அங்க விட்டுட்டு பஸ்ல போங்கன்னு சொன்னேன். நீங்க யாராவது கேட்டீங்களாக்கும்? இதுக்குதான் வீட்டுல ஒரு ஆம்பளையாளு சொன்னா அந்த சொல்ல கேட்கணுங்குது. வாயில ஏதாவது வந்துட போகுது. இதுக்கு தான் ஆம்பளை அளவு கூட பொம்பளை அளவு கூட வரணுங்குது. பெரிய மனுஷன் மாதிரி இருந்துக்கிட்டு வர்றது கிடையாது. ஒரு பேச்சும் கேட்கறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் வேலைன்னு வேலை கட்டிக்கிட்டு அழியதே பொண்டாட்டி பிள்ளையில தேடியதே கிடையாது. வேற இருந்தால் இப்படி தான் நடு ரோட்டில் தான் நிற்கணும் நாங்கள். உங்களை கட்டிக்கிட்டு நான் படிய பாடு இருக்கே எப்பா. உங்களையும் கட்டினது பார்த்தாலும் இப்போ பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு நான் தான் ரோட்டில் நிற்கேன். அதான் 2 பயலும் இருக்கானுல்ல, அவனும் பாத்துக்கிடுவானோ பத்திரமா. நீங்க அப்படியே கதவெல்லாம் நல்லா லாக் பண்ணிட்டு உள்ளே தூங்குங்க. வெளியே எதுவும் வராதிங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க போன வைங்க. இதை சொல்றதுக்கு தான் நீங்க போன எடுத்தீங்களாக்கும். இந்த மனுஷங்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்குள்ள போனை கட் பண்ணிட்டாளா? இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஏதோ போலீஸ் வண்டி ஏதோ ரோந்துக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் அவர்கிட்ட ப்ராப்ளத்தை சொல்லுங்க. அவர் ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்க்கலான்னு பார்த்து சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள போனை வச்சுட்டால. இப்ப நான் என்ன பண்ண முடியும்? இவன் என்கிட்ட இப்படி போன போட்டு கோவப்படியான்னு தெரியலையே. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, வேலை இருக்கு எனக்கு, என்னால வர முடியாது, நீங்க பஸ்ல போங்க காரை விட்டுட்டுன்னு சொன்னதுக்கு கேட்கல. இப்போ நடு ரோட்ல நின்றுக்கிட்டு நம்ம உயிரை போட்டு வாங்குறாவ. இதுதான் கல்யாணம் பண்ணாம நம்ம பேச்சுலராகவே இருந்திருக்கணுங்கிறது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாரு, பிள்ளை குட்டி பொண்டாட்டின்னு நம்ம படியே பாடு. ஆண்டவா, ஒருத்தனை வண்டியை நிப்பாட்டுற மாதிரி தெரியல மச்சான். சரி, இப்ப அப்ப என்ன பண்றது? எதா இருந்தாலும் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். இப்போதைக்கு நம்ம தூங்காம இவங்கள சேஃபா பாத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படின்னா ஹெல்ப் கேட்டு நம்ம மெக்கானிக்கை பார்த்து ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம். பேசட்டிக்கு அப்பாவுக்கு கால் பண்ணி சென்னையில இருந்து ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கேட்டு பார்ப்போமா? வேற இந்த வண்டி அந்த வண்டியை அனுப்புனாங்கன்னா நம்ம இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு போக சொல்லுவோம். நம்ம அந்த வண்டியில ஊர் போய் சேருவோம். வேற என்ன பண்றது? நைட்டு ஃபுல்லாலாம் இப்படி ஸ்டே பண்ண முடியாதுப்பா வண்டியில எல்லாரும். சரி, அப்ப நீ உங்க அப்பா கிட்ட எதுக்கும் பேசிப்பாரு. நான் பேசினா எனக்கு கோவம் தான் வரும். ஏதாவது திட்டி விட்டுருவேன் அவரை. நீயே பேசி பாரு. நான் மாமாட்ட அப்பவே பேசும்போதே அவரு நான் என்ன பண்றது, விடிஞ்சப்புறமா எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், சேஃபா இருங்கன்னு மட்டும் சொல்லிட்டு வச்சாங்க. இப்போ மறுபடியும் கால் பண்ணி ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னா ஏதாவது நினைக்க போறாங்க. நீ வேணா பேசிப்பாரு. ஏய், நம்ம ரோட்ல இருக்கிறது பிரச்சனை இல்ல, லேடிஸை வச்சுட்டு நம்ம கஷ்டம். ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? அதுவும் இந்த நைட்ல இங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லு. நீ சொல்றது சரிதான். தயவு செய்து எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசு. சென்னையில இருந்து ஒரு 2-3 மணி நேரம் தானே வண்டி இங்க வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த வண்டியில போயிடலாம். சரி, இரு பேசி பாக்குறேன். இப்போ வண்டி அரேஞ்ச் பண்ணாங்கன்னு வை, இந்த வண்டியை மறுபடியும் கொண்டு போய் எப்படின்னா சர்வீஸ் பண்ணி அப்பாட்ட கொடுத்துட்டு அப்பா அந்த கார்லயே மறுபடியும் ஊருக்கு வந்துருவாரு. அந்த வண்டியை எப்படின்னா அனுப்பி விடுவாரு. அவரு தான் அடிக்கடி சென்னைக்கு அங்க எங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கவர் தானே. அவர் எப்படியாயினும் வண்டியை மூவ் பண்ணிடுவாரு. அதனால ஏதாவது ஒரு வண்டி மட்டும் அரேஞ்ச் பண்ணி தர சொல்லு. எனக்கு வேற கேட்க பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நான் தான் வண்டி ஒழுங்கா ஓட்டல, அதனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது என்னை 7:30 கூட்டுவாரு. அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆயிரும், கத்தி விட்டுருவேன். அதனால நீயே பேசியதா இருந்தாலும். சரி, இந்த பேசி பார்க்கேன். ஒரே டென்ஷனா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி முழுக்க ரோட்ல தான் கிடக்கணும் போல. எப்படியும் சென்னையில இருந்து வண்டி மறுபடியும் வரணும்னாலும் 3 மணி நேரம் எடுத்துரும். மாமா, நான் தான் பேசுறேன். என்னையா? இல்ல மாமா, வண்டி யாருமே ஹைவே ரோட்ல போறவங்க யாருமே நிப்பாட்டுற மாதிரி இல்ல. யாராவது கிடைச்சா கூட டோப் அடிச்சுனாலும் எங்கன்னா மெக்கானிக் ஷாப் இருந்துச்சுன்னா கொண்டு விட்டு சர்வீஸ் பண்ணி போயிடலான்னு பார்த்தோம். ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி இல்ல. அதனால இன்னைக்கு ஃபுல்லா அங்க ரோட்ல தான் கிடக்கணும் போல இருக்கு. ஆமா, இப்பதான் உங்க அத்தையும் ஃபோன் பண்ணி கத்துனா. அதான் மாமா, சென்னையில வேற ஏதாவது வண்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா மாமா? இங்க இருந்து வண்டியா? இங்க இருந்து அனுப்ப சொல்றீங்க? அங்க ஆமா, ஏதாவது முடிஞ்சா அரேஞ்ச் பண்ணி விடுங்க மாமா. இந்த வண்டியை வேணா அவங்க மறுபடியும் எப்படின்னா சர்வீஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு விட்டா கூட அப்புறம் நீங்க கொண்டு வந்துருவீங்களா வண்டியை? எங்களுக்கு ஏதாவது வேற வண்டி முடிஞ்சா அரேஞ்ச் பண்ணி தாங்க. சரி, அப்போ வெயிட் பண்ணுங்க, நான் வேற வண்டி விசாரிச்சு அனுப்பி விடுறேன். சரி மாமா. எனக்கு தெரிஞ்ச டிராவல்ஸ்காரன் ஒருத்தர் இருக்கான், அவன் மூலமா வண்டி அனுப்புறேன். நீங்க பார்த்து அவன்கிட்ட வண்டி வாங்கிட்டு நீங்க அப்படியே போங்க. அவன் அந்த வண்டியை சர்வீஸ் பண்ணி எடுத்து என்கிட்ட கொண்டு தருவான், நான் பாத்துக்கிறேன். சரி, நான் போன அவன்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு நாங்கள் ஃபோன் அடிக்கேன். சரி மாமா, சீக்கிரம் மாமா. சரி, ஃபோன் வை. வேற வழி இல்லை, டிராவல்ஸ்காரங்க தான் ஃபோன் அடிச்சு பார்க்கணும். அச்சா, உங்க அப்பாட்ட பேசிட்டேன். டிராவல்ஸ்காரன்ட்டு ஏதோ பேசி வண்டி அரேஞ்ச் பண்றேன்றாரு. எப்படியும் வரதுக்கு டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம போய் வேணா கார்ல உட்காந்துருக்கலாமா? சரி வா. இப்படிலாம் ஆகும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல. ஆமா, எப்ப எது வேணாலும் நடக்கலாம். எல்லாம் நம்ம நேரம். இங்கதான் வராங்க 2 பேரும். எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறது? என்னாச்சியா? யாரும் உதவிக்கு வரலையோ? இந்த ராத்திரி யார் ஹெல்ப்புக்கு வருவா? யாரா இருந்தாலும் பயந்து அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க.
ஒன்றும் பிரச்சனை இல்லத்த. இப்போ மாமாக்கு கால் பண்ணி பேசணும், ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணி தாங்கன்னு. டிராவல்ஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணுறேன்னு இருக்காங்க. எப்படியும் வண்டி வரதுக்கு 3 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம போயிடலாம். 3 மணி நேரம்லாம் ஆகாது சரண், ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படியும் டிராஃபிக்லாம் இருந்தால் வர டைம் ஆயிரும்ல. ஹைவே தானே, அவ்வளோலாம் இருக்காது. நைட் இனிமே 9 மணி மேலே ஆகுதுல்ல, கூட்டம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2 ஹவர்ஸில் கூட நினச்சா வந்துடலாம். எப்படியோ வந்தா சரிதான். ராத்திரி விடிய வரைக்கும் இருக்குன்னு பிள்ளைகளோட வச்சுக்கிட்டு நம்ம பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு இருக்க முடியாது. ஆமாத்த, அதனால தான் வண்டி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கு மாமாவை. சரணத்தான், உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு, வெளியில கொஞ்சம் போய் நிக்கலாமா? சரண்யா விளாடாத, ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற வெளியே போகணும்னு சொல்லிட்டு தானே, அப்புறம் 2 அப்பா அப்பிடுவேன் அப்படியே. சரண்யா வெளியே போகக்கூடாது, சொன்னா புரிஞ்சுக்க. ரொம்ப வெக்கையா இருக்குல்ல சரண், அதனாலதான் அவ கேட்டா. யாரு காருக்குள்ள புழுங்கி அவியுது, ரொம்ப நேரம்லாம் உள்ள உட்கார முடியாது. நீங்களா நல்லா வெளியே ஜாலியா நின்றுட்டு வாரிய, எங்களுக்கு அப்படியே உள்ளே கிடந்து வேகுறோம். இங்க பாரு சஞ்சனா, இந்த நேரத்துல வெளியே போய் கேர்ள்ஸ் நின்னா யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட முடியாது. யாருமே இல்லை இந்த இடத்துல. நம்ம தான் நம்மள சேஃபா பாத்துக்கணும். அதனாலதான் விண்டோ கூட ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்து. ஆமா பிள்ளைகளா, அவன் சொல்லியதை கேளுங்க. நானே உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்க்கணுமே உங்களன்னு. இனிமேலாம் இந்த மனசு இல்லைன்னா எந்த இடத்துக்கும் போகக்கூடாதுப்பா, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இந்த மாதிரி கார்ல தனி எங்கேயும் போயிடக்கூடாது. சே, அப்ப நம்ம பஸ்லேயே போயிருந்துருக்கலாமோ? சரி விடுங்க, ஆனது ஆகி போச்சு. இனிமே கார் வந்துடும். அது வரைக்கும் ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கலாம், எடுத்து சாப்பிட்டுட்டு இருங்க. சஞ்சனா, எல்லாரும் வேணா சீட்ல படுத்துக்கோங்க. 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல படுத்துக்கோங்க. பின்னாடி 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோங்க. நாங்க வேணா வெளியே நின்னுக்கிறோம். டோர் எல்லாம் ஃபுல்லா லாக் பண்ணிடுறேன். உள்ள சேஃபா இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு தூங்குங்க, டைம் போயிடும். அதுக்குள்ள கார் வந்தப்பறம் நம்ம போயிடலாம். ஆமா, சஞ்சய் சொல்றதும் சரிதான். நாங்க வேணா வெளியில வெயிட் பண்றோம். ஐயா, வெளியே கொசா கிடைக்குமையா? பரவாயில்லத்த, உள்ள வேற எல்லாருக்கும் இடம் பத்தாதுல. ரொம்ப பேர் உள்ள இருந்தாலும் மூச்சு காத்து அப்படியே ரொட்டேஷன் ஆகி அதுவே இன்னும் ஹீட் ஆகும். அதனால நாங்க வெளியே வெயிட் பண்றோம். நீங்க எல்லாம் உள்ள தூங்குங்க. சரண் வா, நம்ம வெளியே போலாம். வா மச்சான். இவங்க மட்டும் நல்லா ஜாலியா வெளியே காத்து வாங்குவாங்க. நம்ம தான் வெக்கையில கிடந்து சாவியும். ஏடா சும்மா தொணங்காம ஆளுக்கு 2 சீட்ல அப்படியே பாடுங்க. சரிம்மா. சஞ்சனா, நான் இங்க தலையை வச்சு அந்த பக்கம் கால் நீட்டிக்கிறேன். நீ அந்த பக்கம் தலையை வச்சு இந்த பக்கம் கால் நீட்டிக்க என்ன? சரி. மாப்பிள்ள எங்க பேரு என்ன மச்சான்? இந்த பக்கம் ஏதோ ஒரு வில்லேஜ் இருக்கும் போல இருக்கு. இந்த இடத்த பார்க்க இந்த பக்கம் ரோட பகுதியில் ஒரு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். விடிஞ்சாதான் தெரியும் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு. இருட்டா இருக்கு. ஆமா, அது பக்கம் கோயில் மாதிரி தான் இருக்கு. சரி வா, நம்ம இங்கே படுத்துக்கிடலாம். என்னது படுக்கதா? வாய்ப்பே இல்லை. 2 பேரும் தூங்காம இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டாதான் சேஃபா நம்ம வீடு போய் சேர முடியும். இல்ல சும்மா எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்தே இருக்குது, முதுகு வலிக்கும்ல, அதுக்காக சொன்னேன். இங்க கண்ணுக்கு முன்னாடி தானே வண்டி இருக்கு, நம்ம என்ன தூங்கவா போறோம்? சும்மா படுத்து கிடக்கலாம். சரி வா போ. இந்த அங்க ஒரு மாட்டு வண்டி இருக்கு பாரு, அங்கே போய் படுத்துருப்போம். ஆமா, மாட்டு வண்டியில கூட நல்லா தான் இருக்கும். வா போய் படுத்துக்கிடலாம். இந்த மாட்டு வண்டிலாம் இருக்குதுன்னா கண்டிப்பா இது ஒரு வில்லேஜா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மாட்டு வண்டியில மல்லாக்க படுத்துக்கிட்டு அப்படியே மேல வானத்துல நட்சத்திரத்தெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அந்த ஃபீலை நம்ம அனுபவிக்க போறோம். எனக்கு பியாய் பூதோன்னு எதாவது வராம இருந்தா நல்லா இருக்கும்னு இருக்கேன். நீ நட்சத்திரத்தெல்லாம் என்ற அளவுக்கு தெளிவா இருக்க போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் பக்குன்னு பயமா தான் இருக்கு. சே, எனக்கு பியாய் பூதத்துக்குலாம் பயம் இல்லை. இந்த பாம்பு பூச்சி இந்த மாதிரி பூரா இதெல்லாம் வந்துடக்கூடாது, அதுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல பாம்பு பூரா பூச்சின்னு தான் அதிகமா இருக்கும் பியாயை விட. என்னல நீ கூட கொஞ்சம் என்னைய பயமுறுத்துற? இவ்வளவு நேரம் நான் பியாய்க்கு மட்டும் தான் பயந்துட்டு இருந்தேன். இப்ப பாம்பு பூரா பூச்சிக்கும் சேர்த்து பயப்பட வைக்க. இந்த பாரு, பியாய் வந்தா கூட அசால்ட்டா சமாளிச்சிடலாம். ஆனா இந்த மனுஷங்களையும் சமாளிக்க முடியாது, இந்த பூராம்பூச்சிகளையும் சமாளிக்க முடியாது. எனக்கு இந்த ஒரு 2 தான் பயமா இருக்கும். பியாயில நம்மள அசால்ட்டு. பியாய் கூட நமக்கு சொல்ல போனா ஈவு இறக்கம் காட்டும். ஆனா அந்த மாதிரி கிடையாது இந்த இதுவெல்லாம். அப்போ மனுஷ பதர்களுக்கு நீ பயப்படுற அதானே? கண்டிப்பா. நம்ம பாரு இவ்வளவு தூங்காம முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அங்க பொம்பளையாளர்களா இருக்கா, இல்ல பத்திரமா பாத்துக்கணும்னு தானே. அப்ப யாருக்கு நம்ம பயப்படுறோம்? மனுஷாளுக்கு தானே. சரிதான். சரி, நான் கொஞ்ச நேரம் படுக்கேன், அதுக்கப்புறம் நீ கொஞ்ச நேரம் படுன, நம்ம மாத்தி முடிச்சிருக்கலாம். சரி படு. தூக்கம் வரலங்க. ஆனா நான் முத படுக்கேங்க. சரி தூங்கு. இல்ல கொஞ்சம் அப்படியே கண் அசதியா இருக்க மாதிரி இருக்கு, அப்படியே லைட்டா படுத்து எந்திரிக்கிறேன்றேன். சரி படு, ஒன்றும் இல்லை, நான் பாத்துக்கிறேன், நீ தூங்கு. ராத்திரி இந்த ஊரை பார்க்க கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கு. விடியதுக்குள்ள எப்படியும் கார் வந்துச்சுன்னா பறந்துடணும். தன்னந்தனியா முடிச்சிருக்கதும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அட என்ன சவுண்ட் இது? ஒரு மாதிரி வித்தியாசமா கேக்குதே. கடவுளே, எப்படின்னா எங்களை பத்திரமா ஊர் கொண்டு போய் சேர்த்துரு கடவுளே. இவனுக்கு இந்த சவுண்ட்லாம் கேட்கலையா? நல்லா தூங்குறான் கண்ணை மூடிட்டு. நமக்கு தான் இப்படி வித்தியாசமான சவுண்டு கேட்குதோ? ஒருவேளை இப்படி வந்து அநியாயமா மாட்டிக்கிட்டோமே. சரி, நம்மளும் கண்ணை மூடிக்கிட்டு சும்மா இவன் மேல படுத்திருப்போம். அப்பதான் பிஐ வந்தாலும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது, தூங்கிட்டான்னு நினைச்சு விட்டுட்டு போயிரும். ஆண்டி, நீங்க படுக்கலையா? உங்களுக்கு தூக்கம் வரும்ல? இல்லம்மா, எனக்கு தூக்கம் வரல. நீ படு, மடியில படு. நான் எனக்கு தூக்கம் வந்தேன்னா அப்படியே சாஞ்சி படுத்துக்கிடுவேன். நீ படுத்துக்க மடியில. இல்ல ஆண்டி, பரவாயில்ல. நான் இப்படி இந்த பக்கமா பேக்ல கூட தலை வச்சு படுத்துக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, சொன்ன கேளு. மடியில பாடு. எனக்கு கால் வலிச்சா நான் இப்போ உனக்கு சொல்றேன். அப்ப நீ அந்த பக்கம் தலை வச்சுக்க. இப்ப தலை வச்சுக்க, பாடு. சரி ஆண்டி. சரி, விடிஞ்சாலும் நம்ம வீட்டுக்கு போய்கிடாண்டமோ?
சந்தியா பூ மாதிரி சின்ன பொண்ணு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாவ. நம்ம அதுக்கப்புறம் எப்போ வீட்டுக்கு போவோமோ தெரியல. இனிமேல் கார் வந்து அதுக்கப்புறம் அந்த கார் எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு போய் எப்போ போய் சேருவோமோ தெரியல. பயமாக இருக்குது. நம்மளை நல்லா தான் பார்த்துக்கிறவ, இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த மாதிரி நிலமையில இங்கே ஜாலியாகவா இருக்க முடியும்? நமக்கு எரிச்சலாக வருது. அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போனோன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? சி, வெறுப்பாக இருக்குது. எப்படின்னா கண்ணை மூடிட்டு நல்லா தூங்கிடணும். தூங்கினா தான் நமக்கு ரெஸ்ட் ரூம் வராது. இல்லாட்டினா யார்கிட்ட போய் நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு எங்கே போய் போகிறது? இந்த காட்டுக்குள்ளே பயமாக இருக்குது. நம்ம பாட்டுக்கு தூங்கிடுவோம்.